தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. டேஸ்ட் டெய்லி, டேஸ்ட் டெய்லி. கான்டென்ட் கிரியேஷன் டு ஆண்டர்பிரினர்ஷிப், இது நிஜமாக ஒரு பயங்கரமான டிரான்சிஷன். எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது அஃப்கோர்ஸ் லைக் மெனி அதர் பீப்புள் அது வந்து எப்போவுமே ஒரு ட்ரீமாக தான் இருந்திருக்கு. எனக்கு இப்போ எல்லாமே ஐ நோ இட் ஆல் அப்படி இல்லை. இப்போ வரைக்கும் அந்த டிரான்சிஷனில் தான் நான் இருக்கேன். ஐம் ஸ்டில் லேர்னிங். ஸோ அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. பிஸ்னஸ் இஸ் நாட் ஈஸி. இதனால என்ன தான் பண்ணுறது, என்ன பண்ணனே தெரியல, இதில் பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாரும் சொன்னது என்னென்னா, நம்ம ஊர்லலாம் யார் இதெல்லாம் பார்ப்பா. எனக்கே தோணுச்சு, ஆமாம் இங்கெல்லாம் யார் பார்ப்பா அப்படின்னு. பட் இன் தட் கிளிக் when I'm promoting some other brand, எல்லாரும் ஓகே இது நல்லா இருக்கு வாங்கலாம். பட் when I'm promoting my brand, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு காதல் பண்ணா தெரியும்ல, எவ்வளோ பேரை எதிர்த்துக்கிட்டு போய் அவனே தான் வேணும்னு கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. வியாபாரம் அதுக்கு மேலே 10 மடங்கு அடமானம் வச்சாதான் அது நம்மக்கிட்ட வந்து உட்காந்து நம்மளை மேலே இருக்கும். ஒவ்வொரு பெண்களையும் வீடு வீடாக போய் தேடி, நீ என்ன பேட் யூஸ் பண்ணுற, உட்காரு திரி, நான் என் முன்னாடியே பிரித்து பாரு, இதில் பிளாஸ்டிக் இருக்குது. ஒரு 1000 நாப்கின் மட்டும்தான் எடுத்துகிட்டு வீடுகளுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் நயன்தாரா மேடமும் கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் ப்ரெக்னன்சி டைமில் வந்து நான் வெயிட் நல்லா போட்டிருந்தேன். ஸோ அது வெயிட் லாஸும் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து வீடியோஸாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் தான் வந்து எனக்கு கிளிக் ஆச்சு. இப்போ வந்து என்னோட செகண்ட் பேபிக்காக நான் ஹெல்த் மிக்ஸ் வந்து வீட்டில் ரெடி பண்ணி இப்படி தான் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கும் உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு. பிஸ்னஸ்ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆகுறது கமிட்மெண்ட். ஐயோ நாளைக்கு இருக்குதே, படம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேனே, அந்த மாதிரி யோசிக்காமல் அதை பிடிச்சி பண்ணுறதுனால. Thank you so much. It's a wonderful, it's pleasure to meet you all. So நம்ம இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆவலோட வந்திருக்காங்க. ஓகே, ஸோ உங்ககிட்ட இருந்து நாலேஜ் கெயின் பண்ணி உங்களை மாதிரியே வந்துட்டு ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக வளரணும் அப்படின்ற ஒரு ஆசைகளோட நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. நவ் உங்களோட ஜேர்னியை வந்துட்டு நம்ம வந்து கிராஜுவலாக வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் பார்ப்போம். டு ஸ்டார்ட் வித் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது எந்த பாயிண்டில் நீங்கள் எடுத்தீங்க? ஐ மீன், வாட் இன்ஸ்பைர்ட் யூ டு கெட் இன் டு கண்டென்ட் கிரியேஷன்? வணக்கம், என் பேர் ராஜாதி கமலக்கண்ணன். ஆக்சுவலாக நான் 2014 எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து விதவிதமாக ஏதாவது ஒன்று வீட்டில் சமைச்சிட்டே இருப்பேன். கரெக்டாக லன்ச் டைமுக்கு வருவாங்க, ஏதாவது ஒன்று டெய்லி செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். ஏன் நீ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வீட்டில் சும்மா தானே இருக்க, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தரேன், பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த யூடியூப் சேனல் வந்து அவர் க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். வாரத்துக்கு 2 வீடியோ அப்படின்னு போடுவேன். 2 வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன். 2 மணிக்கு சீரியல் டைம் மாதிரி என்னோடய வீடியோ வந்து 2 மணிக்கு வரும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக போட்டேன். ஒரு 8 மாதம் கழித்து என்னோடய வீடியோ வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 100 வியூஸ் 200 வியூஸ் அந்த மாதிரி தான் போகும். கமெண்ட்ஸ் வரும், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு கிடைக்க ஆரம்பிச்சு, நல்லா பண்ணுறீங்க கீப் இட் அப் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எனக்கு ஒரு வந்து மோட்டிவேஷனாக இருந்தது. ஓகே இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஒரு வேலை பிடிச்சாதான் அந்த வேலையை நம்ம செய்வோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அதை போஸ்ட் பண்ணுறது அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணேன். ரொம்ப ஹாப்பி இங்கே இருக்கிறதுக்கு. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் பிகாஸ் நிறைய சக்ஸஸ்ஃபுல் விமன் இவங்க கூடலாம் உட்காந்துட்டு நான் வெரி வெரி ஆனர்ட். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் டு ஆண்டர்ப்ரினர்ஷிப், இது நிஜமாக ஒரு பயங்கரமான டிரான்சிஷன். எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது அஃப்கோர்ஸ் லைக் மெனி அதர் பீப்புள் அது வந்து எப்போவுமே ஒரு ட்ரீமாக தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் ஐம் நாட் ஃப்ரம் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட். அண்ட் என்னோடய ஃபேமிலி ஹோல் ஹிஸ்ட்ரி எடுத்தாலே யாருமே வந்து பிஸ்னஸே பண்ணதில்லை. பட் தென் சரி பண்ணுவோம், ஏதாவது பண்ணணும், லைக் சார் செட் இறங்கி பண்ணால் தான் தெரியும். ஸோ ஐ தாட் ஓகே பண்ணுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். பிகாஸ் எனக்கு ஜென்ரலாகவே ஃபேஷன்
என்னோட சேனலுமே இந்த ஃபர்ஸ்ட் சேனல் தட் ஐ ஸ்டார்டட் லைக் இட் வாஸ் when I was I guess 18-19 years old. அதுவுமே கம்ப்ளீட்லி ஃபேஷன் பியூட்டி மேக்கப் ரிலேட்டட் தான். ஸோ எனக்கு அதில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஐ தாட் ஓகே நம்ம ஏன் ஃபேஷன் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சாரீஸ் வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்கும் சாரீஸ். அதை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம், நார்மல் சாரீஸ்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு யூஎஸ்பி இருக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சோம். ஸோ அது வந்து நம்ம பிராண்டில் லைக் ட்ரிபியூட் சாரீஸ் அண்ட் கஸ்டமைஸ்ட் சாரீஸ் லைக் யாருக்காவது வேணும்னா ஈவன் அவங்களோட ஃபோட்டோவே நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அது நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் வேறு யாரும் பண்ணல. ஸோ அது வந்து எங்களுக்கு அது நல்லாவே கிளிக் ஆச்சு. ஸோ அதை வச்சு மற்றதெல்லாம் கூட we started doing. ஸோ அது அந்த ஒரு ட்ரான்சிஷன் இப்போ வரைக்கும் ஐ ஒன்ட் சே எனக்கு இப்போ எல்லாமே ஐ நோ இட் ஆல் அப்படி இல்லை. இப்போ வரைக்கும் அந்த ட்ரான்சிஷனில் தான் நான் இருக்கேன். ஐம் ஸ்டில் லேர்னிங். ஸோ அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. பிஸ்னஸ் இஸ் நாட் ஈஸி. But then it's like a very good thing that I'm doing currently. Great. So எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரான்சிஷன் அப்படின்னு அப்படி சொல்லும் போது எனக்கு பிஸ்னஸ்ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆகுறது கமிட்மெண்ட். பர்சனல் திங்கை விட முக்கியமாக நான் பார்த்தது கமிட்மெண்ட். ஏன் கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்குற கமிட்மெண்ட். ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக தான் டெலிவரி நெக்ஸ்ட் டேன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே போயிட்டு நான் அட்மிட் ஆனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் என்னால் இதை செய்ய முடியுது. என்னுடைய வேலையை நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறேன். ஐயோ நாளைக்கு இருக்குதே படம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேனே அந்த மாதிரி யோசிக்காமல் அதை பிடிச்சி பண்ணுறதுனால அந்த உடம்பு வலியை தாண்டி பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப மன திருப்தியோடு இருந்துச்சு. ஓகே அப்பா இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு போகிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியோடு நான் பண்ணேன். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இந்த சானிட்டரி பேட்ஸ், அதாவது வந்துட்டு பெண்களுக்கான அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இந்த அவங்க ஹெல்த் மேலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றது ஆரம்பிச்சிங்க. பட் ரீச்சிங் அவுட் டு அ இன்வெஸ்டர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப். அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி பண்ண? அனைவருக்கும் வணக்கம். சிகே சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பெண்களை எல்லாம் அழகுபடுத்தி மேஜிக் பெண்கள்னு இந்த மேடையை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. உங்கள் டீமுக்கும் நன்றி. நம்மளோட நோக்கம் சரியாக இருந்தால் இறைவனுடைய பிரார்த்தனையில் இன்வெஸ்டர்லாம் வருவாங்கம்மா. நம்ம நோக்கம் சரியாக இருக்கணும். எடுத்து வைக்கிற ஸ்டெப், உழைப்பு, அந்த சீரியஸாக எதையும் செய்ய வேண்டாம், சின்சியராக செஞ்சால் போதும். ரசித்து செய்யணும். அது மேலே ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு, லவ், சந்திரமுகியாகவே மாறிடணும். அந்த தொழிலுக்குன்னு வந்துட்டு அது என்ன ப்ராடக்டோ அந்த பிராண்டுனா அந்த பிராண்டுக்காக அந்த உயிராகவே அந்த உயிர்ப்பு, விருப்பம், குடும்பம் எல்லாத்தையுமே மல்டி டாஸ்காக ஒரு பெண் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். வானம் வசப்படும். அவள் காலுக்கடியில் எல்லாத்தையும் அவள் கொண்டு வந்து சேர்த்த முடியும். ஒரு காதல் பண்ணால் தெரியும்ல, எவ்வளோ பேரை எதிர்த்துக்கிட்டு போய் அவனே தான் வேணும்னு கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. பெற்றவங்களை வளர்த்துனவங்களை அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் இவன் தான் உயிரின்னு ஓடுறாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அந்த வாழ்க்கை அவங்ககிட்ட அடமானம் வச்சிடறாங்கள. வியாபாரம் அதுக்கு மேலே 10 மடங்கு அடமானம் வச்சாதான் அது நம்மக்கிட்ட வந்து உட்காந்து நம்மளை மேலே எடுத்துக்கலாம். வெல் செட். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்துட்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீல்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, ஃபேஷன், இந்த மாதிரி விமன் ஹைஜீன், இந்த ஃபீல்டில் நிறைய விமன் வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்துட்டு இன்னுமே பொட்டென்ஷியல் இருக்கிற ஃபீல்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் யார் வேணாலும் உங்களோட இன்சைட்ஸ். ஆக்சுவலி ஐ ஃபீல் எனக்கே சம்டைம்ஸ் தோணும் சேச்சுரேட் ஆகிடுச்சோ, அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் ஹிட் ஆகிடுச்சோன்னு சம்டைம்ஸ் தோணும். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே என்ன சொன்னாலும் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். லைக் ஈவன் எனக்கு கான்டென்ட் க்ரியேஷன்லேயே ஐ ஃபீல் நிறைய டைம் எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறது, என்ன பண்ணனே தெரியல, இதில் பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்னே. பட் ஐ ஃபீல் அந்த பொட்டென்ஷியல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். எனக்கு வந்து நான் வந்து when I started யூடியூப் and all that, அப்போ வந்து யாருமே நான் தமிழில் பார்த்ததே கிடையாது. இட் வாஸ் இன் 2016. ஸோ அப்போது நான் மற்ற லாங்குவேஜில் மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தேன். அப்போ எல்லாரும் சொன்னது என்னென்னா, நம்ம ஊர்லலாம் யார் இதெல்லாம் பார்ப்பா, நம்ம ஊரில் எப்படி செட் ஆகும், பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்னா. எனக்கே தோணுச்சு ஆமாம் இங்கெல்லாம் யார் பார்ப்பா அப்படின்னு. பட் தென் தட் கிளிக். ஐ திங்க் தட்ஸ் வை ஐம் ஹியர். ஸோ அந்த பொட்டென்ஷியல் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும். அண்ட் மார்க்கெட்டில் லைக் when it comes to பிஸ்னஸ் யூஸ்வலாக இருக்கிறத விட ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு யூஎஸ்பி சம்திங் ஏதோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்து பண்ணால் ஐ திங்க்
அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் டசன்ட் மேட்டர். ஓகே, எனி ஃபீல்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் ஸ்டில் மோர். இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. யா டெஃபினட்டாக. ஓகே, நீங்கள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறது உங்கள் பிஸ்னஸை எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது? இதுக்கு ஆக்சுவலி கொடுக்குறேன். என்னென்னா எனக்கு பர்சனலி ஃபீல் ஆனது என்னென்னா, ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ரீச் இருக்குது, தட்ஸ் டெஃபினெட்லி தேர். பட் என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா, when I'm promoting some other brand, எல்லாரும் ஓகே இது நல்லா இருக்கு வாங்கலாம். பட் when I'm promoting my brand, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது இவங்க பிராண்ட், அதனால தான் வந்து இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. that thing is there. So people are accepting you as an influencer, but when I'm doing a business, they are like, இதனால தான் இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க, இந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அது இவங்க பிராண்ட், அதனால அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ தட்ஸ் வை லைக் ரியல் டைம் கஸ்டமரோட ரிவ்யூஸ் அவங்க எல்லாத்தையும் வச்சு காட்டும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ ரீச் இருக்குது, பட் அந்த ட்ரஸ்ட் அதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா அஃப்கோர்ஸ் லைக் வி ஹேவ் டு ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் போய் அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, என் பிராண்ட் எடுத்திங்கன்னா எங்களது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி ஃபுட்ஸ் பிராண்ட் தான். எனக்கு குழந்தைங்களுக்கு இருக்குது. நான் என் குழந்தைக்கு அந்த சாப்பாடை கொடுத்தாதான் மற்றவங்க நம்பி வாங்குவாங்க. நானே என் குழந்தைங்களுக்கு வேறு ஏதோ சாப்பாடு வேறு ஏதோ கொடுக்குறேன்னா மற்றவங்க எப்படி வாங்குவாங்க? ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து எப்படி பில்ட் ஆகுதுன்னா, நான் என் குழந்தைங்களுக்கு அதே சாப்பாடை தான் கொடுக்குறேன். என் குழந்தைக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதே மாதிரி தான் என் பிஸ்னஸ்க்கும் கொண்டு போய் நான் கமர்ஷியலாக கொடுக்குறேன். ஸோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஆகுது. நான் ஆன்லைனில் பண்ணல, ஆஃப்லைனில் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு பெண்களையும் வீடு வீடாக போய் தேடி, நீ என்ன பேட் யூஸ் பண்ணுற, உட்காரு, பிரி, நான் என் முன்னாடியே பிரித்து பாரு, இதில் பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு ஆஃப்லைனில் 1-to-1 நேருக்கு நேராக போய் நான் கண்டென்ட் கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண வச்சு இன்றைக்கி அவங்களாம் தான் பிஸ்னஸ் உமனாக மாறி இருக்காங்க. ஸோ என்னோடய யூசர்ஸ் வந்து நான் மீட் பண்ணி நேருக்கு நேராக அவங்களில் ஒருத்தியாக. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன வருதோ எல்லா கேமையும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா? இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டதுனால 1-to-1 தான். ஆமாம், ஏன்னா அது என்ன தான் செல்ஃபோனை வச்சு நோண்டிகிட்டே இருந்தாலும் பக்கத்தில் உட்காந்து கண்ணோட கண்ணு பேசி நான் இருக்கேன் வா அப்படிங்கிறது அது ஒரு தெம்பு தானே. ஸோ அதுதான் என்னை வளர்த்துச்சு. இன்றைக்கி 10,000 பெண்கள் வந்து என்னோட கூட பயணிக்கிறது அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்களோட நான் தொடர்புலேயே இருக்கேன். இந்த சாதனங்கள்லாம் இந்த ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்டிங்லாம் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. என்னென்னா காலையில் 5 to 6 அவங்களோட நான் இருப்பேன். காலையில் 5 to 6 எழுப்பிடுவேன். யாரையும் தூங்க விடுறதில்ல, மெடிடேஷன் பண்ணியே ஆகணும் 5 to 6. ஏன்னா அப்போ தான் 3 மணி நேரம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 11 to 12 1000 ஒருத்தி, 7 to 8 என்னெல்லாம் செஞ்ச சொல்லு, அது ஒரு ஈவினிங் செஷன் கண்டினியூ ஃபாலோப்லேயே இருக்கேன் நான் அவங்களோட. ஆக்சுவலாக வந்து நான் 2017 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 8 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு தான் வந்து ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்து கொண்டு வந்தேன். கரெக்டாக 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் செகண்ட் ப்ரெக்னென்சி ஒரு 2 years நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். 2 வருஷம் கழிச்சு 2020 நான் ரீஸ்டார்ட் பண்ணும்போது 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் நான் திரும்ப வீடியோஸ் போடும்போது 100 வியூ தான் போச்சு. ஸோ அது வந்து நான் திரும்ப ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த செகண்ட் ப்ரெக்னன்சி டைமில் வந்து நான் வெயிட் நல்லா போட்டிருந்தேன். ஸோ அது வெயிட் லாஸும் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து வீடியோஸாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் தான் வந்து எனக்கு கிளிக் ஆச்சு. திரும்ப வந்து சேனலும் க்ரோத் ஆச்சு. ஸோ அப்போ வந்து என்னோட செகண்ட் பேபிக்காக நான் ஹெல்த் மிக்ஸ் வந்து வீட்டில் ரெடி பண்ணி இப்படி தான் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கும் உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஸோ அவங்க கேட்டனால செஞ்சு கொடுத்தேன். கஸ்டமருக்காக நான் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் கிச்சன் வந்து இருந்தது. ஸோ கஸ்டமர் கேட்க தான் ஒவ்வொரு ப்ராடக்டாக ஹெல்த் மிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் ஸ்டார்ட் பண்ணி ஷியக்கா வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் குழம்பு பொடி, நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு பொடி எங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ எனக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதே வந்து அதுலேருந்து தான். ஸோ கஸ்டமர் ஃபாலோவர் இருக்கனால தான் வந்து என்னோடய பிஸ்னஸும் க்ரோத் ஆகிட்டுருக்கு. சூப்பர். ஸோ பிஸ்னஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். பட் நிறைய பேருக்கு இன்னும் வந்துட்டு ஒரு ஃபேஸ் காமிச்சு கண்டென்ட் பண்ணுறது வந்துட்டு அவங்க மைண்டில் வந்துட்டு ஒரு தடையாகவே இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி பிரேக் பண்ணி வெளியில் வரணும்னு உங்களோட டிப்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தால்? ராஜினா யாருன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோஸ் போட்டேன். அப்போ வந்து என் ஃபேஸ் காமிச்சு தான் போட்டேன். ஸோ ஃபேஸ் காமிச்சு போடுறதுனால தான்
ஓகே அப்படின்னு என் மேலே, என் பிராண்டு மேலே, என்னோடய ப்ராடக்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது. ஸோ அதனால் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்மளோட ஓன் வாய்ஸில் நம்ம ஃபேஸ் காமிச்சு போடுறது உண்மையிலே பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம பிஸ்னஸை நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும், ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், ஃபேஸ் காமிச்சு பண்ண பிடிக்கலையா, ஃபஸ்ட்டு வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். நம்ம ப்ராடக்ட்டை காமிச்சு வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட், சும்மா 3 செகண்ட்ஸ் ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி நீங்கள் வந்து பேச தேவையில்லை, சும்மா வந்து அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு திருப்பி வாய்ஸ் ஓவர்லேயே கொடுக்குறான். அப்படியே பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் வந்துடுவாங்க. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தாலும், எவ்வளோ தயக்கமாக இருந்தாலும் கொஞ்சமாவது கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் வந்துடும். மூணாவது, நீங்கள் ஒரு 10th 12th வீடியோ போடும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நின்று பேசுகிற அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது தான் திங். ப்ராக்டிஸ் வந்து முதல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே தயங்கன்னா எப்படி? ரைட். ஸோ ஆஸ் அ விமன் ஆண்டர்ப்ரனராக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியிருக்கு? விருப்பம் இருக்கணும், தொடர்ந்து உழைக்கணும். எந்த விமர்சனங்கள் யார் என்ன சொன்னாலும் நம்ம சாதிக்கணுன்ற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணுங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து நீங்கள் தோத்தாலும் பேசும், ஜெயிச்சாலும் பேசும், என்ன பண்ணிங்கனாலும் பேசும். மற்றவங்க கருத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு 4 பேர்கிட்ட அடமானம் வைக்க வேண்டாம். யாரோட வாழ்க்கைக்கும் நம்மளும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கும்போது தூங்க போகும்போது நமக்கு தெரியும் இன்றைக்கி டேவை நம்ம என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கிறோம் என்னென்னு. அது நம்மளே எடுத்து எழுதி பார்த்து இன்றைக்கி உருப்படியாக எல்லா வேலையும் பார்த்தனா, என்னெல்லாம் செய்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி மார்க் நமக்கு நாமே போட்டுக்கலாம். வேறு யாரும் நமக்கு மார்க் போட வேண்டாம். இல்லை கண்ணாடி முன்னாடி போய் நின்று இன்றைக்கி நல்லா எல்லாம் செஞ்சியா, கரெக்டாக செஞ்சுருக்கியான்னு நீங்களே உங்களை கேள்வி பதில் அந்த மாதிரி வச்சு ஒரு அருகம்புல் டெய்லியும் வளருது, ஒரு எறும்பு சேமித்து வைக்குது, ஒரு தேனீக்கு இந்த மாதிரி மேடையெல்லாம் போட்டு எல்லா தேனியும் வாங்க, இந்த பூக்கள் எல்லாம் தேன் இருக்குது வாங்க எல்லாம் போகலாம் மோட்டிவேட்டர்லாம் வந்து பேசி தேன் போய் தேன் எடுக்கிறது இல்லை. இயற்கையாகவே எல்லாருக்குமே அந்த ஞானத்தை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. தேடுதல் இருக்கணும், அந்த வேட்கை இருக்கணும், உழைக்கணும், டெய்லி வளரணும். அந்த வளர்ச்சிங்கிறது பொருளாதாரத்துலேயும் இருக்கணும், ஆன்மீகத்துலேயும் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கணும், உங்களோட வருமானத்துலேயும் இருக்கணும். எல்லா விதத்துலேயும் அந்த வளர்ச்சி இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் அந்த கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேறு யாராவது நம்ம ஈகோவை டச் பண்ணால் நமக்கு கோவம் வந்துடும். நம்மளை கேள்வி கேட்டுக்கலாம். இல்லை நீ ஒழுங்காக இருக்கியா, ஒழுங்காக அலாரம் அடிச்சதே எழுந்திரிச்சியா, இன்றைக்கி என்ன ரொட்டீன் பண்ண, எவ்வளோ பிஸ்னஸில் க்ரோத் பண்ண, குவாலிட்டியாக இருக்கியா, எல்லாம் செக் உள்ள ஒரு மனசாட்சி இருக்கே, அது பேசிட்டு தானே இருக்கு. தினம் வளர்றோமா இல்லையான்னு இயற்கையை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு ரோஜா செடியை வாங்கி இல்லை ஒரு செடியை வச்சுருந்தீங்கன்னா அது வளருது தினம். அப்போ நான் வளரலைன்னா அது தாவரமே வளருது. நான் இந்த சோட்டு மனுஷி வளரலைன்னா நாம் வளராமல் எல்லாரையும் குறை சொல்லுவோம். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, ராசி சரியில்லை, எனக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, ஜாதகத்தை எடுத்துகிட்டு கல்லை மாற்றுவோமா, பேரை மாற்றுவோமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த எல்லாம் உள்ளே வச்சு அனுப்பிச்சு சிப்பெல்லாம் உள்ளே வச்சு அனுப்பிச்சிட்டாரு. கணக்காக வேலை செஞ்சால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ as I said before, எனக்கு வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லை. எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராச் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுலேருந்து அஃப்கோர்ஸ் நானும் ராமும் என்னோட ஹஸ்பண்ட் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராச் சின்ன விஷயத்துலேருந்து ஒரு ரெவன்யூ, ஒரு ப்ராஃபிட் அதை லேர்ன் பண்ணுறது கூட ஃப்ரம் த ஸ்க்ராச் தான் நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நவ் as I said, ஸ்டில் அந்த ட்ரான்சிஷன் பீரியடில் தான் நான் இருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் அந்த டிகிரி வந்து இட்ஸ் நாட் அபவுட் டிகிரி, பட் இட்ஸ் அபவுட் லேர்னிங். நாலேஜ்க்கு வந்து ஐ திங்க் அது எப்போவுமே நமக்கு வந்து இட்ஸ் நாட் எனஃப் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ MBA நான் ஏன் இப்போது எனக்கு பிஃபோர் 30 என்னால் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணிடணும். இப்போயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஷூட் இருந்தது, அங்கேருந்து நான் இங்கே வரதுக்கே நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அவசரமாக ஓடி வரேன். அப்போயே சொல்கிறாங்க நீ எல்லாத்தையும் இதுக்கு ஒரே நாளில் கமிட் பண்ணுறேன். என்னால் என்ன மேக்ஸிமம் என்னால் ஒரு 100% கொடுக்க முடியுமா அந்த இடத்துல ஐ ஷுட் அட்லீஸ்ட் கிவ் மை 120% இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ எனக்கு வந்து ஐ ஃபீல் இந்த MBA will for sure help me in a lot of things. ஏன்னா எனக்கு டெக்னிக்கலாகவும் நிறைய கற்றுக்கணும். ரைட். அண்ட் நாட் ஜஸ்ட் அபவுட் த டிகிரி ஆர் அபவுட் த நாலேஜ், நெட்வொர்க்கிங் ஆல்சோ மேட்டர்ஸ் ஐ ஃபீல். ஸோ கண்டிப்பாக ஓகே நான் சென்னையில் படிக்கல, வெளியூரில் தான் படிக்கிறேன். நான் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அங்கே இருக்கிறவங்க, ஏன்னா எனக்கு ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து பெங்களூரில் போடணுங்கிறதும் ஆசை. ஸோ அங்கே இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மற்ற ஃபெல்லோ ஆண்டர்ப்ரனர்ஸ் எப்படி இருக்காங்க. ஸோ நிறைய ஏகப்பட்ட ரீசன்ஸ் வை ஐ வாண்டட் டு டூ MBA. அண்ட் அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. என்னடா ஒரு 27 வயசில் உட்காந்து அசைன்மெண்ட் வருஷம் கழிச்சு திரும்ப பேக் டு காலேஜ். எனக்கு நான் எந்த அளவுக்கு நான் காலேஜுக்கு புக்கு பண்ணி எடுத்து போகணும்னு கூட மறந்துட்டேன். அப்படியே நான் போகிறேன், அந்தளவுக்கு வந்து எனக்கு மறந்து போச்சு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரைட். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அப்படின்றப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது
உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது? அது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆனால் இப்பயும் வந்து நான் சும்மா இல்லை, அடுத்து வந்து வேறு ஒரு ஐடியாலாம் நான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு இந்த ஒரு ஐடியா இருக்குது, இதை நம்ம பண்ணலாமா. அதுக்கே அம்மாலாம் சொல்லுவாங்க, நீ பண்ணது போதும், தயவு செஞ்சு அமைதியாக உட்காரு அப்படின்னு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அஃப்கோர்ஸ். பட் ஒரு விஷயம் தட் ஹஸ் பின் ஹெல்பிங் மீ அ லாட் என்னென்னா, நான் வந்து ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறேன். ஹையரிங் அ டீம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நான் தான் பண்ணும். ஈவன் கான்டென்ட் க்ரியேஷனில் ஓகே எடிட்டும் நானே தான் பண்ணுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன், நானும் ராமும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருந்தது. பட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நான் அதில் ஓரளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஐம் ஜஸ்ட் ஹையரிங் சம் ஒன் அண்ட் அவங்களுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது ஐம் ஜஸ்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் இப்போ நான் அஃப்கோர்ஸ் நான் பெங்களூர் போகிறேன், நான் MBA பண்ணுறேன். நான் ஒரு 1 வீக் இங்கே இல்லைனா கூட மை டீம் வில் டேக் கேர் ஆஃப் இட். அவங்களுக்கு நாங்கள் இருந்து சொன்னோன்னா போதும், ஓகே இதை பண்ணுங்கள், இந்த இடத்துல நம்ம இதை லான்ச் பண்ணுறோம், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் they'll take care of it. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டார்டிங் டைமில் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அவங்க கற்றுக்கிற அந்த இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க, நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட பயங்கரமாக வாங்குவோம், அந்த பீரியட் இருந்தது. பட் நான் இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு நம்பிக்கை அவங்ககிட்ட நம்ம விட்டுட்டு போக முடியும். ஸோ அந்த ஒரு டீம், ஸ்ட்ராங்கான டீமுங்கிறது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பிஸ்னஸ். அந்த டீம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிடச்சதுக்கப்புறமும் அஃப்கோர்ஸ் அவங்களும் போவாங்க, திரும்ப நம்ம we have to keep hiring people. That's very difficult. பட் அது that's how I think it's helping me. So when did you move from அந்த நான் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1-to-1 தான் போய் சந்தித்து பேசினேன்னு. அப்புறம் என்னோடய சன் வந்து ITI முடித்து காலேஜ் முடித்து வந்தார். இப்போ இன்றைக்கி வந்து எல்லாம் சோசியல் மீடியா எல்லாமே ஒரு பெரிய டீமாக இன்றைக்கி ஆஃபீஸில் நான் ஒரு பென் ஆரம்பித்தேன். ஒரு 1000 நாப்கின் மட்டும்தான் எடுத்துகிட்டு வீடுகளுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி டிஜிட்டலில் மட்டுமே 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் டீமில் ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துற பெண்கள் 10,000 பெண்கள் இருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் நயன்தாரா மேடமும் கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணோட சிந்தனை, ஒரு நல்ல தாட் வந்து அது வேல்யூவாக இருந்து சமுதாயத்துக்கும் நலன் பெறக்கூடதாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் படிக்கலை அப்படின்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாமக்கல், ஈரோடு சைடெல்லாம் காலேஜ் வச்சு ரன் பண்ணுறவர் வந்து 10 எரும மாட்டில் தான் ஆரம்பித்தார். அவர் படித்ததே 8ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் தான். அவர் பிஸ்னஸ் என்னென்னா எரும மாடு பிஸ்னஸ், பால் கறக்கிறது தான் வேலை. ஆனால் எவ்வளோ காலேஜுக்கு அவர் ஓனரு, படித்தவங்கள கூட வச்சுருக்கிறாரு. ஸோ அப்போ படித்தவங்கள கூட வச்சுக்கிட்டு நம்ம தாட், இப்போ எனக்கு வந்து டிஜிட்டல் தெரியாது, நான் பேச சொன்னீங்கன்னா பேசிகிட்டே இருப்பேன். நம்ம வேலை வந்து ஷூட் பண்ணுற வேலை இல்லை. இந்த மாதிரி கேமராமேன் அவங்க இவங்கன்னு வந்து நின்றுக்குவாங்க, ஷூட் பண்ணிக்குவாங்க, எடிட்டிங் கட்டிங் பண்ணி அவங்க போட்டுருவாங்க இல்லையா. இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் சேலரி பீப்புள் மட்டுமே 200 பேர் இருக்கிறோம். ஒரு சிங்கிளாக ஆரம்பித்தது. சேலரி இல்லாமல் இண்டிபெண்டாக பிஸ்னஸ் உமனாக இருக்கிறவங்க வந்து 10,000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த சானிட்டரி நாப்கினை பற்றி நான் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லாருமே கூச்சமாக தயக்கமாக நினச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழ் மகள் அப்படின்ற ஒரு விருது கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையில் என்னை இன்வைட் பண்ணி 96 நாடுகள் உட்கார்ந்துருக்குறாங்க. என்ன இந்த சானிட்டரி நாப்கின் பற்றி பேச சொல்லி அழைப்பு கொடுத்து போய் பேசிட்டாங்க. அதை தெரியப்படுத்திக்கலாம். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் இந்த மேடையில் உங்கள் 4 பேரோட நானும் இருக்கிறது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. Taste the Daily.